நடத்துகின்ற அந்த காளை வளர்த்துகின்ற உரிமையாளர்கள் கோரிக்கை வச்சாங்க. எங்களுக்கு பல இடர்பாடுகள் இருக்கின்றன சொன்னாங்க. பாரம்பரியமாக இருக்கின்ற ஜல்லிக்கட்டு அந்த விளையாட்டு அற்புதமா மீண்டும் பிரகாசமா தமிழகத்தில் விளங்குவதற்கு அதிமுக ஆட்சி பல வகையில் உங்களுக்கு உதவி புரியும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல இன்றைக்கு புதுக்கோட்டை நகரத்தில் பொதுமக்களுக்காக கொண்டு வரப்பட்ட அற்புதமான பூங்கா இன்றைக்கு 10 கோடி ரூபாய் நாங்கள் தான் கொடுத்துருக்கிறோம். இப்படி ஏராளமான திட்டங்களை புதுக்கோட்டை நகரம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தந்திருக்கிறோம். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. அந்த சட்டமன்ற தேர்தலிலே இப்படி மக்கள் விரோத ஆட்சியை அகற்றி ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரிங்கள், ஆதரிங்கள். அதிமுக அது மட்டுமல்ல, கொண்டு வந்தது நாங்க, பேர் வச்சது அவிய. நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பேர் வைக்கிறாங்க. இது நியாயமா? அதுவே பெற்ற பிள்ளைக்கு அவர் தானே பேர் வைப்பாங்க. இப்படிப்பட்ட காட்சியெல்லாம் திமுக தான் பார்க்க முடியும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நல்ல சாலைகளை கொடுத்தோம், நல்ல பாலங்களை கொடுத்தோம், ஏரி குளம் குட்டை எல்லா இடத்திலும் தூர்வாரி இந்த மக்களை வாழ வைத்த அரசு அதிமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் நினைவு கொடுத்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தை உங்கள் துணையோடு மலர வேண்டும் அடுத்த ஆண்டு. அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியில் இருக்கின்ற வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு 2 சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இன்றைக்கு புதுக்கோட்டையில் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.